அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மிக மிக முக்கியமாக, அதாவது சக்தி வாய்ந்த இருவரால் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால பொருளாதாரம் உயர இருக்குதுங்க. பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகன யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டுங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகள் உங்கள் முயற்சியால் சுமூகமாக தீர இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்குது. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. கலை தொழில்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. குறிப்பு சிம்மராசினியர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளின் அடிப்படையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. கோவில் தரிசனம் உண்டுங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கைவிட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வார தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் தன லாபாதிபதி புதனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார நிலை என்பது சிறப்பாக இருக்குங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் எதிர்பாராத லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்ப்பதால் குடும்ப சுமை அதிகரிக்குங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது, ரிஷபராசியில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதும் வக்ரம் அடைகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். பஞ்சமம் மற்றும் அஷ்டமாதிபதியான குரு தொழில் ஸ்தானத்தில் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் பிள்ளைகளை அடிக்கடி கவனித்துக் கொள்வதும், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து கொண்டிருப்பதும் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல பாக பிரிவினை முடிவடையாமல் இழுபறி நிலையிலேயே இருந்த நிலை மாறி இந்த பாக பிரிவினை முடிவுகள் சுமூகமாக முடிய இருக்குதுங்க. அதே போல அண்ணன் தம்பிக்குள் ஏற்பட்ட அரசல் புரசல்களை பெரிதாக்க வேண்டாங்க. எதையும் சமாளிக்கும் வல்லமை பெற்ற உங்களுக்கு குருவினுடைய வக்ர காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். 10ல் குரு வருவதால் பதவி மாற்றம் உண்டுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனியின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிக்குதுங்க. அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவரது பார்வை சனியின் மீது பதியும் போது குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குங்க. கடுமையாக
முயற்சித்தும் காரியங்கள் கைகூடாமல் போகலாங்க. நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் எந்த ஒரு பொறுப்புகளாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே நீச்சம் பெற்றே இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்லங்க, சுகக்கேடும். அதனால் மருத்துவ செலவும் அதிகரிக்குங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க இயலாது. தாயினுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. அதே போல தந்தை வழி உறவினர்களுடைய பகை உருவாகுங்க. பாக பிரிவினைகள் திருப்தி தராது. பணியிட மாற்றம் கவலைக்குரியதாக அமையுங்க. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. அதனால் என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாத ஒரு நிலை இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் நீச்சம் பெற்ற செவ்வாய் இந்த வாரத்தில் வக்ரமும் பெறுகிறார். அதாவது கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. ஆரோக்கிய குறைபாடு உண்டாகுங்க. அதே போல் குறிப்பா நரம்பு எலும்பு பாதிப்புகள் ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்குங்க. எதையும் துணிந்து செய்ய இயலாது. வீடு மாற்றம் கூட வரலாங்க. தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படுங்க. வெளிநாடு வேலைக்கான முயற்சிகளில் இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இப்பொழுது மகரத்திற்கு வரும்போது கடன் சுமை குறையுங்க, கவலைகள் தீருங்க. அதே போல எதிர்பாராத பல பிரச்சனைகள் நீங்க இருக்குது. குறிப்பா இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் பயணம் பலன் தருவதாக அமையுங்க. உடன்பிறப்புகள் வழியே சுபகாரிய முடிவாகுங்க. நீண்ட நாளைய பிரச்சனைகளை சரி செய்வீங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் இடமாற்றம் அல்லது நாடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற நினைப்பாங்க. அதே போல கலைஞர்களுக்கு தலைமை பதவி தேடி வருங்க. மாணவ மாணவிகளுக்கு மறதியின் காரணமாக படிப்பில் அக்கறை குறையுங்க. பெண்கள் குடும்ப தகவல்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. எதையும் எளிதில் செய்ய இயலாது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராகுவால் உடல் பாதிப்பு உண்டுங்க. கௌரவ குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மீது பொறுப்புகள் அதிகம் சுமத்தப்படுங்க. சனி ராகு நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வேலை சுமை அதிகரிக்குங்க. இதிலும் அவசரப்பட வேண்டாம். பிள்ளைகளுடைய பிரச்சனை மனதில் கலக்கம் தரலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. தொழில் போட்டிகள் ஏற்பட்டு நிம்மதி குறையுங்க. ரியல் எஸ்டேட், வீடு கட்டுதல் முதலிய துறைகளில் பிரச்சனைகளும் பின்னடைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மேலும் இந்த வாரத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்பாளை வணங்குங்க. அனைத்தும் நன்மைகளாக நடக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது.